திருச்சிற்றம்பள்ளி சபையிலே வந்து உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு குழந்தை உடையாருன்னு யாரே சுந்தரமூர்த்தி அவங்க அப்பா பேர் குழந்தை உடையார். அன்னைக்கு பொதுக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் இருந்துட்டு போகும்போது ஐயா நான் வரேன்னா அப்படியே ஆடல் போறீங்களா நீ அழுவாரு. அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் அதே சுந்தரமூர்த்தியுடைய அக்கா பழனியம்மா. அவங்க வந்து குருநாதர்ல நான் தான் குருநாதர் நம்ம சரீரத்தோட பார்த்து இருக்காரு. அவங்கள பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுலேயும் பாருங்க ஒரு தத்துவத்தை என்ன கேட்டாக்கா இங்கிருந்து எல்லாமே குருநாதர் பார்க்கறதுக்காக வேண்டி எல்லாம் ட்ரெயினில் போகிறதுக்காக வேண்டி அப்படி போகிறாங்க. அவங்க என்ன இடம் அவருக்கு சுருட்டு குடிச்சு பழக்கம். அவர் குழந்தையா இருக்கு, அதனால் சுருட்டு குடிச்சிட்டு இருக்காரு. சுருட்டு குடிச்சிட்டு அப்படியே ட்ரெயினில் எல்லாரோட அப்படியே அவருக்கு போகிறாரு. இங்கே இவர் சுருட்டு குடிக்கிறது ஐயா கொஞ்சம் கவனிக்கணும். இங்கே இவர் சுருட்டு குடிச்சிட்டு ட்ரெயின் ஏறாரு. அங்கே சாது பெருமக்களுக்கு உரையாட்டி கொண்டு இருக்கும் பொழுது சுருபன் ஒரு ஜீவனை ரயில் என்ஜின் புகை விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்றாரு. இங்க மின்னாம்பள்ளியிலே ட்ரெயினேற போறாரு, சுட்டு குடிக்கிறாரு. அங்க வந்து அன்பர்கிட்ட இது வந்து பார்க்க வந்தவங்களுக்கு ஒரு ஜீவன் வந்து ரயில் என்ஜின் புகை விட்டுட்டு வருது அப்படின்னு இதுல என்ன கஷ்டப்பாடு. எப்பெருமான் முக்காலம் உணர்ந்த எப்பெருமான் அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். அதனால ஏன்னா அப்படிப்பட்ட மிகச் சிறந்த உத்தமமான ஒரு குடும்பத்திலே பிறந்த பாண்டியம்மாள். ஒருவரும் அறியா நாட்டில் ஒருவரும் பொகா நாட்டில் இருவர்கள் உலகா நாட்டில் இன்பங்கள் செய்யா நாட்டில் ஒருவரும் இல்லாத நாட்டில் வானவர் செல்லா நாட்டில் திருவருள் இலகு நாட்டில் தெய்வமே